கோயில்களில் முகம் செழிக்கிற மாதிரி சிலை ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா சென்னை ஈசிஆரில் இருக்க திருவிடைந்து அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம். கரிசலில் வந்து ஒரு பெண் வந்து நாட்டியம் ஆடுற மாதிரி போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க, தத்துரூபம் அந்த ஒரு செதுக்கி வச்சது. அதே மாதிரி நாங்கள் போகிறப்போ ஒரு பெண் வந்து இடுப்பை வளைச்சி ஆடுற மாதிரி, இன்னொருத்த வந்து பெருமாள் பாம்பை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி சிலை வச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னொருத்த வந்து அம்பு விடுற மாதிரி போட்டோம், ரொம்ப தத்துரமாக வந்து கிளி மேலேருந்து அம்பு விடுற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமாக அந்த சிலைகள்லாம் பார்க்குறப்போ. அதே மாதிரி ஒரு பெண் உறுப்புங்க அப்படியே அது கீழே இது பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க, பார்க்கறதுக்கு முகம் சொல்லி கேட்குற மாதிரி. பெருமாளுடைய அவதாரங்கள் வரிசையாக அங்கே செதுக்கிய மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி அந்த பெண் உறுப்பு பார்க்குறப்போ என்னதுன்னா அவங்க எதுவும் நம்ம முன்னோர்கள் எதுவும் சொல்ல வராங்க, நம்ம மக்களுக்கு எதாவது சொல்ல வராங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் என்னென்னா காமத்தில் வந்து ரொம்பவும் ஈடுபடக்கூடாது ஒரு சித்தர் வந்து சுத்தமாக அப்படியே ஆணுக்குரிய வந்து விரைச்சிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சித்தர் ஜடாமுடியோட காட்சி எடுத்து பார்க்குறப்போ வந்து ஒரு கட்டுக்கோப்போட வாழணும், என்னென்னா வாழ்க்கைக்கு வந்து கற்பு என்பது முக்கியம், அதோட தாண்டி பாலியல் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நினைக்கிறேன். அது லாஸ்ட்டாக ஒரு சிலை பார்க்குறப்ப ஆனால் ஏலியன் மாதிரி இருந்தது. அதுவும் வந்து ஜடாமுடி வந்து கீழே வரைக்கும் இருந்தது, ஒரு குச்சி வச்சுட்டு பறக்க மாதிரி ஹாரி பாட்டர் மாதிரி இருந்தது. இதை பற்றி நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்